என்ன ப்ரோ பண்ணுறீங்க? கல்வி போய் பண்ணாலும் ஹெல்ப் தாங்க. அப்படி போய் பண்ணுங்க. அப்புறம் நாங்களாம் எப்படி போகிறது? வருமா தான் பண்ணுறோம். போடா போடா, அவனுக்கு அவன் பிரச்சனை. வீட சொல்லிட்டியா? பாருப்பா வண்டி ரோட்ல நிற்குப்பா வண்டி. என்னடா அதிசயமா இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்ட? தூக்கம் வரல, சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா தான். சரி, அம்மா கீசர் போட்டிருக்காங்க, குளிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு காலேஜ் போகிற வழியை பாரு. நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஆ ஆ
நான் நல்லா சாப்பிட்ற போல இருக்கு. சரி, அப்பா இன்னைக்கு என்ன வண்டி எடுத்துட்டு போயிட்டாரா? ஆமாண்டா, நீ காலேஜ் பைக்கில் தானே போகிற, என்னையும் விட்டுறேன் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இதை பாரு, அவன் வந்து ஏற்கனவே லேட்டாக இருக்கான். நீ வந்து பஸ்ஸில் போ, அவன் போட்டும். நல்லா ஏன் விட்டுட்டு போற? சாப்பிட்டு போ, கொஞ்சமாவது சாப்பிட்டு போ. சாமி கும்பிட்டுட்டு விபூதி வச்சுட்டு போ. மா ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. டெய்லி காலையில இதேவும் பிரச்சனையா என்ன? சாமி கும்பிட்டு என்ன ஆக போகுது? எனக்கு வந்து டைமோ இல்லை அதுக்கெல்லாம். நீ விபூதி வைக்கலன்னா கூட பரவாயில்ல, சாமியாவது கும்பிட்டுட்டு போ. மா எனக்கு விபூதி வைக்கலாம் பிரச்சனை இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். கத்தால டெய்லி இதே பிரச்சனையா உங்களோட? நீ முதல்ல சாமினா எனக்கு யாருன்னு சொல்லு. காலங்கத்தில் உங்ககிட்ட சண்டை போட முடியாது. நல்லா கண்ணை மூடிக்கிட்டு நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறியோ அவங்க தான் கடவுள். மா எனக்கு சாமி மேலாம் நம்பிக்கை இல்லைம்மா. ஏதோ நீ சொல்கிறனால நான் கும்பிட்றேன், அவ்வளோதான்.
மச்சான் அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? மச்சான் பைக்ல வந்தா? ஆமா மச்சான். பைக்கி கூட வெளில போய் ஒரு தம் போட்டு வரான். ஷியோர்டா. டேய் மச்சான் சாவியை காணோம்டா. ஐயோ டேய் தேடுறா, பாக்கெட்ல எங்க இருக்க போகுது? ஒருத்த நல்லா பார்த்துட்டேன்டா, உன் சாவியை காணோம்டா. என்னடா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? வா வண்டியை வேணா ஆட்டையை போட்டு போகிறான். டோர்க்கே மச்சான் பைக்கு. பைக் இருக்குடா அப்பா. கிளம்பா வா. மச்சான் அதை பாரு. ஐயோ இப்போ அவன் வேற காசு வேற கேட்பான்டா. மச்சான் அதை வச்சுக்கோ. ஓகேடா, சரி வா இந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம். வா பண்ணுவோம். Hello, bro. Nala here. I saw your number on my bike. Yeah, bro. I am at the garden right now. Okay, bro. I'm wearing a blue T-shirt. What about you? You wearing a maroon kurta. Okay, bro. See you. என்ன மச்சான் எங்கே இருக்கான்? கார்டன் இருக்கானடா. சரி வா போகலாம். அங்கே இருக்கான் மச்சான். வாடா போலாம். ப்ரோ கீ. தேங்க்ஸ் ப்ரோ. மச்சான் கொடுத்துட்றா. என்ன மச்சான் காசு வாங்கிட்டு போவான்னு பார்த்தா லூசு மாதிரி நடந்து போகிறான். வாடா ஒரு வழியாக பைக் அடிச்சிச்சு. சரி வா கிளாஸுக்கு போகலாம். நான் வரல மச்சான், நீ போயிட்டு வா. டேய் வாடா போகலாம். போயிட்டு வா, நான் வரல, மூடு இல்லை. யாரும் வரல நம்ம ரோட்டுக்கு. பாருடா அங்க பாரு. மச்சான் நீ வச்சு செஞ்சிட வேண்டியதுதான். Hey, how's the day? Good. Any plans for the evening? Nothing much. What about the weekend? என்ன மச்சான் பால் விளாட்றவெல்லாம் தட்டிட்டு போயிட்டான். 4 வருஷமா இதே தெருவில் தான் வண்டி ஓட்டுறோம். நமக்கு ஒன்றும் சிக்க மாட்டேங்குது. சார் அதெல்லாம் வாங்க. I'm sorry. It's okay. I don't want those guys to disturb you. Thank you. My name's Sana. Nice meeting you. So I have a match to attend. See you. Take care. Bye. Bye.
வாடா, எத்தனை வாட்டி சொன்ன ஸ்பீடா போவாதன்ட்டு, கேட்டியா நீ? அவன் என்னமா பண்ணுவான் டாக்ஸிக்கார பண்ண தப்புக்கு? அங்கிள் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா? அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், ஹெல்ப் பண்ணிருக்கு. நம்ம தான் பார்த்து ஓட்டணும்ப்பா. எதிரில் எப்படி வராங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. It's okay. You have to drive carefully here afterwards. உட்காருங்க, அதுக்குள்ள ஏஞ்சிட்டீங்க. டின்னர் சாப்பிட்டு போலாம்ல. டைம் ஆயிடுச்சுமா, எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அடுத்த வாட்டி டெஃபினட்டாக வரேன். கண்ணை மூடிட்டு நீ வாழ்ற வாழ்க்கைக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறியோ அவங்க தான் கடவுள். கடவுள் என்பது வெளியே இருக்கும் ஒரு சக்தி அல்ல. கடவுள் என்பது ஒரு செயல். சொல்ல போனா நம்ம எல்லாருமே ஒரு பார்ட் டைம் கடவுள் தாங்க. ஒரு நாய்க்கு சாப்பாடு போடும்போது, நமக்கு தெரியாத ஒரு பாட்டியை பஸ்ஸில் ஏற்றி விடும்போது, இல்லாதவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது தரும்போது, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் பிறருக்கு உதவும் போதெல்லாம் நம்ம ஒரு கடவுள் ஆகிறோம். இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு ஃபுல் டைம் கடவுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை தினம் தினம் நமக்கு தந்துட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம அறியாமைனாலையும் நம்ம சுயநலத்தினாலையும் நாம் அதை இழந்துட்டே இருக்கோம். கடவுள் இருக்காரு, நம்ம எல்லாருள்ளே இருக்காரு.